வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். நம்ம ரொம்ப முக்கியமானது நமக்கு ஹெல்த். அந்த ஹெல்த் மேம்படணும்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தவறாமல் செஞ்சால் போதும். அது என்னன்னா வாக்கிங், நடைப்பயிற்சி. சரி, இந்த நடைப்பயிற்சியால் என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாமா? தவறாமல் நடைப்பயிற்சி செய்கிறதுனால இதய துடிப்பை அதிகரிக்கிறதுனால இரத்த ஓட்டமும் அதிகமாகுது. இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுது. இதனால் இதய ஆரோக்கியம் மேம்பட்டாலே இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வராத அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீளலாம். அப்புறம் செரிமானத்தை தூண்டுது. அதாவது நம்ம நல்லா வாக்கிங் செய்கிறவங்களுக்கு பாருங்கள், செரிமான பிரச்சனை இருக்காது. அது வாயுவோட இயக்கத்தை நல்லா ஊக்கப்படுத்துறதுனால நமக்கு கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறதில்ல. அப்புறம் நடைப்பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல நைட்டு படுத்த உடனே நல்ல தூக்கம் வரும். நல்லா அசந்து தூங்கினோன்னாலே அடுத்த நாள் நம்ம பிரிஸ்காக வேலை பார்க்கலாம். அப்புறம் கலோரியெல்லாம் நல்லா எரிக்கப்படுறதுனால நம்ம உடல் எடை நல்ல சீராக இருக்கும். திடீர்னு ரொம்ப வெயிட் போடுறது இது மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் வாக்கிங் தவறாமல் நடக்கிறவங்களுக்கு டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நம்ம ஆற்றல் நல்ல பெருகுது. அதனால் மனச்சோர்வு இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படுறதில்ல. நல்ல எந்த நேரமும் நல்ல துருதுருன்னு நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம வாக்கிங் விடாமல் செய்கிறவங்களுக்கு நல்ல மசில் பவர், தசை வலிமையெல்லாம் நல்லாயிருக்கும். திடீர்னு சுளுக்கிக்கிறது, மரத்து போகிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி போன் டென்சிட்டி அதுவும் நல்லா ஜாஸ்தியாகும். அதனால் ஆஸ்டியோபராசிஸ் இந்த மாதிரி நோய் வர்றதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அடுத்து நடைப்பயிற்சினால் என்டார்ஃபின் ஹார்மோன் நல்லா சுரக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்ல நமக்குள்ளேயே ஒரு நல்ல மன மகிழ்ச்சி இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருந்தாலே எவ்வளவோ காரியங்கள் நல்லா நடக்கும். அதனால் மனச்சோர்வெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்ம மனச்சோர்வு இல்லாமல் இருந்தாலே உடலும் நல்லா சீராக இருக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பண்ணலாம். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் தினம் நடைப்பயிற்சி செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். சரி, எப்பப்போ நடைப்பயிற்சி செய்யலாம்? அதாவது தினம் செய்ய முடியாட்டாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாளாவது காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு வாக்கிங் அது மாதிரி நடந்து பாருங்கள். என்ன இது மாதிரி தொடர்ந்து முதல்ல கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயிற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் நல்லாவே மேம்பட்டுட்டு வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.